இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருப்பாருன்னு நான் நினைக்கல. மிகச் சிறப்பாக ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து அவருடைய பல நாள் கனவு இயக்குனராக வேண்டும் என்று பல ஆண்டுகளாக போராடி ஒரு சாதாரண கொத்தனாராக இருந்தவர் அவர். வாங்க கொத்தனார். அதாவது சினிமா எப்படி சிறப்பானவர்கள் கைக்கு வரணும் அப்படின்றது ஆண்டவன் தான் முடிவு பண்ணான். எல்லாரும் ஆசைப்படல. அண்ணே நான் கொத்தனாராக நான் வேலை செஞ்சுட்டு இருந்த டைம்லேருந்து இந்த மாதிரி ஆட்களோட படமெல்லாம் பார்த்து நான் ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஒரு வெறியிலே இன்னைக்கு வரையிலும் கஷ்டப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு உதவிய தயாரிப்பாளர்களுக்கு தான் நம்ம முதல்ல நன்றி செலுத்தணும். ஏன்னா எல்லாம் தமிழ் அறிஞர்களாக இருக்காங்க, ஆசிரியர்களாக இருக்காங்க. ஆசிரியர்களது குடும்பம், அந்த கடைக்குட்டி மகிழினி, சாரதா மேடம். ஸோ அவங்க இருவருக்கும் எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நல்ல டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. நான் என்னமோ நினச்சேன், என்னையா கொத்தனார் வந்து என்னடா படம் எடுத்துருக்க போகிறான்னு. ஆனால் நல்லா கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி எந்த கல்லை எங்கே வைக்கணும், எந்த கலவையை எப்படி போடணும், அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இயக்குனரை வந்து ஒரு கட்டட கலைஞராகத்தான் வந்து ஒப்பிடுவாங்க. ஒரு கட்டட கலைஞனுக்கு தான் தெரியும் ஜன்னல் எங்கே வைக்கணும், தலைவாசல் எங்கே வைக்கணும், பெட்ரூம் எந்த சைடில் இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், அது எந்த அகலத்தில் எந்த நீளத்தில் இருக்கணும். அப்படி பார்த்து பார்த்து ஒரு படத்தை இயக்கும் இயக்குனரும் அந்த மாதிரி தான். ஒரு கதையை எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, அந்த கதை சொல்லக்கூடிய இடத்துல கதாநாயகனை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கதாநாயகனுடைய வேலை என்ன, நம்ம சொல்லக்கூடிய கதாம்சம் என்ன, இந்த கதையுடைய நாட் என்ன, அந்த சப்ஜெக்ட் வேல்யூ என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி யாரை போடுறது, இத்தனை இன்ஜினியரிங் வேலையும் பார்க்க வேண்டியது ஒரு இயக்குனர்களான கொத்தனார்கள் தான். அதனால் இங்கே இருக்கிற கொத்தனார்கள் எல்லாத்துக்கும் நடுவில் நீயும் வந்து சேர்ந்துருக்கிற. அதனால் உன்னை பார்த்து நானும் பெருமையாக சொல்லியிருக்கேன். நானும் ஒரு மிகச்சிறந்த கொத்தனாராக இருந்தவன் தான். இதில் என்ன இது இருக்கு, அருமையான விஷயம் தம்பி நீ பண்ணியிருக்க. உண்மையிலும் மனசார நான் பாராட்டுறேன். ஏன்னா இந்த கதைக்களம் வந்து பல்வேறு நிகழ்வின் அடிப்படையில், பல செய்திகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் எப்படி வந்து பெண்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் அநீதி நடக்கிறது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நடக்குது, அது எப்படி எப்படியெல்லாம் விதவிதமாக அதை வந்து ஜோடனை பண்ணி மாற்றுறாங்க. இதை எதிர்த்து வெகுண்டெழுந்து தான் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், பாதிக்கப்பட்ட பெண் தானப்பா படத்தில், எப்படி அது ஒவ்வொருத்தரையும் வந்து அவள் களை எடுக்கிறான்றது தான் இந்த வீர தமிழச்சியோட கதையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். குறிப்பாக இந்த பாடல்கள் வந்து இசையமைப்பாளர் பேர் என்ன சொன்னீங்க, ஜுபை, இப்போ நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகான டியூன். அந்த ஃபஸ்ட்டு சஞ்சீவும் ஹீரோயினும் பாடுற பாடம் பியூட்டிஃபுல்லான சாங். அது ரொம்ப அழகாகவும் நடிச்சிருந்தீங்க ரெண்டு பேருமே. ரொம்ப விரசம் இல்லாமல், அதே மாதிரி இந்த மியூசிக் வந்து ஒரு அழகாக இருந்தது, ரொம்ப இதமாக இருந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக போட்ட அந்த தீம் சாங் வந்து வெரி வெரி எஃபெக்டிவ். ரொம்ப மிக சிறப்பான பாட்டு அது. இந்த பாடலாசிரியருக்கும் எனது வாழ்த்துக்கள். யாருன்னு தெரியல. ஓகே 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 விவேகாவா? ஓகே ஓகே வாழ்த்துக்கள். அந்த குடும்ப பாட்டும் நல்லா இருந்தது. அந்த குழந்தைகளோட திரு மாரிமுத்து அவர்கள், மறைந்த மாரிமுத்து அவர்களுடைய அந்த பாடலும் ரொம்ப மிக சிறப்பாக இருந்தது. ஸோ பாடல் வந்து நீங்கள் ஒரு நல்ல கம்பெனிக்கு, பெரிய கம்பெனிக்கு நீங்கள் பேசலாமே. வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். ஏன்னா
நீங்கள் பெரிய இந்த சோனி இந்த இந்த ஆடியோ கம்பெனிகளுக்கெல்லாம் பேசுங்க. ஏன்னா இந்த பாட்டு நிச்சயமாக ரீச் ஆகும். நிச்சயமாக ரீச் ஆகும். உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். என்னோட 5 ஸ்டார் மியூசிக் தானே. அவங்க யாரும் வரலையா? கூப்பிடலையா? மறந்துட்டீங்களா? சரி. ஸோ 5 ஸ்டார் ஆடியோவுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் உட்காருங்க. ஹீரோயின் பற்றி சொன்னால் வந்து அந்த பொண்ணு வந்து பயமாக இருக்கு. பொதுவாகவே பேரரசு வந்து எப்பவுமே ஹீரோயின் பக்கத்தில் தான் உட்காருவார். ஏன் தள்ளி உட்காந்துட்டாருன்னு இப்போ தெரியுது. தெரியாமல் பட்டுட்டா கூட அடி பின்னிடுவாங்கன்ட்டு ஒரு பயம். பின்றது மட்டும் இல்லை, பாட்டில் உடைச்சி கையில் எடுத்து சக்கு 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 சக்குன்னு அந்த நல்ல உணர்வுகளை வெளிப்படுத்தி நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து அவர் இந்த வெள்ளிக்கடை ஓனர் மாதிரி வந்திருக்காரு. முதல்ல எல்லாம் தங்கத்தில் போடுவாங்க, இப்போ தங்கம் ஜாஸ்தி விலையாகி போச்சு. நீங்கள் ஃபுல்லாக வெள்ளிலேயே போட்டுக்க. மாப்பிள்ளை வாப்பா, மாப்பிள்ளை மேலே எவ்வளோ பவுன் இருக்கும்பா அது? ஆக்சுவலாக டார்கெட் வந்து 5 கிலோ. இப்போ 2 கிலோ போட்டிருக்கோம். 1 கிலோ போகிறதுக்கு டைம் இல்லை, பெயின்னால நிறைய ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுனா வீட்டில் கட்டி வச்சிருக்கேன். இவ்வளோ வெயிட் ஏற்றினா அப்புறம் ஃபிசியோதெரப்பி பண்ண அதே இழுக்கும்பா. நீ சொன்னிய உன்னுடைய குருநாதர் ராக்கி ராஜேஷ் அறிமுகப்படுத்தினதே நான் தான். ஸோ குருவுக்கு மிஞ்சின சிஷியனாக இருக்கிறேன். ஸோ விரைவில் உன்னுடைய திறமையால் இந்த படத்தில் ஃபைட் எல்லாமே ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அதாவது ஃபைட்டுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு பெண் வந்து வெகுண்டெழுந்து அடுத்தவனை தாக்குனா எந்த மாதிரி இருக்குமோ அது ஒரிஜினாலிட்டி இருந்தது. அதனால் கூடிய விரைவில் நிறைய படங்கள் பண்ணி இந்த வெள்ளியெல்லாம் தங்கமாக மாற என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. கரெக்டா? கரெக்ட் தானே? அப்படியே ஒரு பவுனை நம்ம பக்கம் தள்ளி விட்டா அதுவும் சந்தோஷம். இன்றைக்கெல்லாம் பவுனுன்னு வாயில் சொல்கிறதே கஷ்டமாக இருக்கு. இனிமேல் தங்கம்னு பேப்பரில் எழுதி பாக்கெட்டில் வச்சுக்கிறதோட சரி. கூடிய விரைவில் தங்கம் வந்து டிக்ளேர் பண்ணிடணும், எதுக்குமே யூஸ் ஆகாத ஒரு மெட்டல்னு. அப்போ தான் ஏழைகளுக்கெல்லாம் சந்தோஷம் வரும். என்ன அந்த அளவுக்கு விலையேற்றம், தங்கத்தினுடைய விலையேற்றம் இருக்கு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தா தம்பி சொன்னார், இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு காட்சிகளையும் அமைச்சு ஒரு நல்ல ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்டில் அது வந்து சஞ்சீவ் எல்லாம் நடித்தது ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா கதைக்குண்டான விஷயத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சதுனால அவர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சஞ்சீவ் இவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் அசால்ட்டாக நடிச்சிருக்காரு. அப்படியே அந்த டுவேட் கூட ரொம்ப அழகாக அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம். வாழ்த்துக்கள் கண்ணே, பெரிய வெற்றி படமாக இது அமைய வேண்டும். நமக்கு நேற்று நைட்டெல்லாம் கொஞ்சம் தூக்கம் வரல. 2 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தேன். உங்களுக்கு தெரியும், கரூரில் நடந்த திரு விஜய் அவர்களுடைய பிரச்சார கூட்டத்தில் நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 40 விலை மதிப்பில்லாத உயிர்களை இழந்திருக்கோம். 41. இதில் நம்ம சொல்கிறது கருத்தை பதிவு பண்ணுறதுன்னு இன்னும் அதுக்காக நான் சொல்லலை. பொதுவாகவே அரசியல் கூட்டங்களுக்கு போகும்போது குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. இந்த கூட்டம் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு செல்லாமல் கொஞ்சம் தூரமே தள்ளி நின்று பாருங்கள். எத்தனை பேர், எத்தனை குடும்பங்கள் அந்த உயிர்களை இழந்தவர்களுடைய குடும்பங்கள் எப்படி தத்தளிக்கும், எவ்வளவு வேதனையில் இருப்பாங்க, எவ்வளவு எதிர்கால கற்பனைகளோட ஒரு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு தம்பதிகளாக போகிற ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் கூட அதில் இறந்துட்டாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மனசு ரொம்ப ரொம்ப சுமையாக இருந்தது. இதை கேட்டு நடிகர் திரு விஜய் அவர்கள் மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கோம். நம்ம எல்லாம் வந்து இறந்தவர்களோட குடும்பங்களோடு சேர்த்து நடிகர் திரு விஜய் அவர்களுடைய மனசோடு நம்ம நிற்போம். ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத நடந்த ஒரு விபத்து.
எதுக்கு விசாரணை அது இது வருது, அது என்ன ஏதுன்னு பின்னாடி அது அரசியல், அதுக்குள்ளே போக வேண்டாம். நமக்கு உயிர்கள் தான் முக்கியம். போன உயிர்களை மீட்டெடுக்க இறைவனாலும் முடியாது. இறைவனால் முடியாத ஒன்று என்னென்னா செத்தவங்களை உசுரோடு கொண்டு வர்றது. ஆக அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து ஒரு செகண்ட் நம்ம ஒரு மௌனமாக எல்லாரும் அஞ்சலி செலுத்தலான்னு நினைக்கிறேன். சாரி, யூ டோன்ட் மைண்ட். நன்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இனிமேல் நடக்காமல் இருக்கணும். அரசியல் தலைவர்களும் சரி, அந்தந்த ஊரில் கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுற அந்தந்த கட்சி நிர்வாகிகளும் சரி, காவல்துறையும் சரி, அரசும் சரி, ஒவ்வொரு தலைவர்களுடைய சக்திக்கேற்ப எந்த அளவு கூட்டம் சேருமோ அந்த மாதிரி இடங்களை ஒதுக்கி அதற்குண்டான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று திரையுலகத்தின் சார்பாக நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீரத்தமிழச்சி படம் ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. இந்த படத்துக்கு நிறைய தியேட்டர்கள் கிடைக்கணும். இன்றைக்கி தியேட்டர்கள் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஒரு நல்ல வியாபார நுணுக்கங்கள் தெரிந்த, இந்த தியேட்டரை பிடிக்க வல்லமை படைத்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கு கிடைக்கணும். கிடைச்சிச்சா? பேசிகிட்டு இருக்கீங்க. ஆக நல்ல மிகச்சிறப்பான படம். தயவு பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 100 தியேட்டர் எல்லாம் கூட போகாதீங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு 10 தியேட்டர்னு போட்டால் கூட 70 தியேட்டரு, 60 தியேட்டரு, இல்லைன்னா ஒரு 5 தியேட்டர்னு போட்டால் கூட ஒரு 40-50 தியேட்டரில் 3-4 காட்சிகளாக 3 காட்சிகளாக வேணும்னு கேளுங்க. இந்த 3 காட்சிகள் ஓடக்கூடிய படங்கள் மட்டும்தான் மக்கள் மத்தியில் போய் சேர்றதுக்கு ஒரு 4-5 நாள் ஆனாலும் அதுக்கப்புறம் அதை மக்களுடைய அவங்களுடைய தம்பி என்னப்பா ஃபோனில் தியேட்டர் பிடிக்கிறியா? இந்த தியேட்டரில் ஜனங்க போய் ஒரு முதல்ல இப்போல்லாம் தியேட்டருக்கு 10 பேர் 15 பேர் தான் வர்றாங்கன்றாங்க புது படங்களுக்கு, சின்ன படங்களுக்கெல்லாம். அந்த 10-15 பேர் ஒரு 100 பேராக சேர்த்துனா தான் அந்த 100 பேர் போய் அந்த மவுத் டாக் அடுத்தடுத்த படங்கள் வரும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குற அளவுக்கு ஒவ்வொரு படத்தையும் குறைந்தபட்சம் ஒரு 4-5 நாட்களாவது அந்த தியேட்டரில் 4 காட்சிகளாக அல்லது 3 காட்சிகளாக ஓடக்கூடிய தியேட்டரை மட்டுமே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு முயற்சியை எடுங்க. தியேட்டருக்காரங்கிட்ட கெஞ்சி கூத்தாடியாவது அதை வாங்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன படங்கள், நல்ல படங்கள் மக்கள் மத்தியிலே சென்று சேரும் என்று நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். யாருக்கிட்டையும் போய் சண்டை போட முடியாது. இனிமேலாம் ஒரு லக்கு தான். நல்ல படம் ஓடுறதே லக்காக போச்சு. தப்பான படமெல்லாம் ஓடுறது அது லக்கா என்னன்னு தெரியல. அன்லக்கியாக கூட நல்ல சில படங்கள் ஓடக்கூடாத படங்கள் ஓடும், பெரிய படங்கள் சொல்லுவாங்க. ஆக வியாபார ரீதியாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்பம் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் எங்கப்பா, சின்ன கொத்தனார்கள் எங்கே இங்கே எல்லாம் மெம்பருங்களா? மொத்தம் உங்கள் டைரக்டர் மெம்பர் தெரியுமா? அட்வான்ஸ் எல்லாம் கட்டித்தார் அவர். ஏன்னா இப்போ தயாரிப்பாளர்கள் சில பேர் படம் எடுக்கிறாங்க, எங்களுக்கு பஞ்சாயத்து வருது, சார் எங்கள் டைரக்டர் எங்களை ஏமாற்றிட்டார் சார், இவ்வளோ நாள்னு சொல்லிட்டு இவ்வளோ இழுக்கிறார் சார், இவ்வளோ காசு கேட்குறாரு சார் அப்படின்னு எல்லாம் நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வரும்.
பார்த்தா அந்த டைரக்டர் யார்கிட்டப்பா ஒர்க் பண்ண, யார்கிட்டயும் ஒர்க் பண்ணதில்லைம்பாங்க. இல்லைன்னா ஏதோ சொல்லுவாங்க. அப்படியா? சரி, நீ எந்த நம்ம யூனியனில் மெம்பர்? நான் மெம்பரும் இல்லைம்பாரு. மெம்பர் இல்லாதப்ப நம்ம அவர் ஏப்பா இப்படி பண்ணேன்னு கேட்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆக குறைந்தபட்சம் எப்படி நம்ம டைரக்டர் சுரேஷ் பாரதி ரொம்ப சிரமங்களுக்கு நடுவே இந்த சினிமாவை கற்றுக்கிட்டு பண்ணாரோ, ஒரு இயக்குனராக வந்தாரோ, அதே மாதிரி உதவியாளர்கள் கூட நீங்கள் என்னதான் உதவியாளராக ஒரு படத்தில் நீங்கள் வேலை செஞ்சாலும் அது வெளி உலகத்துக்கு தெரியாது. நீங்கள் ஒரு அமைப்பில் உறுப்பினர் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதை என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா நீங்கள் மாறுதட்டி சொல்லிக்கலாம், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு படத்தில் வேலை செஞ்சால் கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்னு நீ எப்படி சொல்ல முடியும்னா, நீங்கள் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக ஒரு கார்டு இருந்தால் போதும். அது வெளிநாடு வரையிலும் பேசும். நீ வெளிநாட்டுக்கே படப்பிடி போகணும்னு இந்த கார்டு இல்லைன்னா போக முடியாது. அது தெரிஞ்சுக்குங்க. ஆக மொத்தம் இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து நடிகர் நடிகைகள், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த திரையுலகத்திலே வெற்றி படங்களை இயக்கும் இயக்குனராகவும் அதில் பணிபுரிபவர்களாகவும் நீங்கள் வலம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி, தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.